Hi friends, welcome to Kavya's Journey. ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் டே 7 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெயினான ஸ்டிச்சஸ்ஸு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இதோட பேர் என்னென்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். 2 லைன் வரைஞ்சிட்டு இந்த ஸ்டிச் வந்து பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சை 2 லைன்லேயும் போட்டுடலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு மெயினாக இந்த ஸ்டிச்சஸ் போட்டால் மட்டும்தான் இந்த செயின் ஸ்டிச் போடணும். இது போட்டால் மட்டும்தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நீட்டாக வரும், இல்லைன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிருங்க. முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றதை பொறுமையாக பாருங்கள். ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை வந்து போட்டு முடிச்சிருவோம். முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கும் செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கும் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து வரும். இப்போ ஃபஸ்ட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனோட உள் பக்கமாக, அதாவது இன்சைடில் ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு செகண்ட் லைனோட அவுட் சைடுக்கு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போடணும். போட்டுட்டு திரும்பவும் ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் லைனோட இன்சைடில் ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் எப்போவுமே செயினோட வெளியில் தான் போடணும். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட வெளியில் தான் போடணும். திரும்பவும் ஃபஸ்ட் லைனுக்கு வந்துட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். திரும்பவும் செகண்ட் லைன் போயிட்டு செகண்ட் லைனோட உள் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கீழே திரும்பவும் த்ரெட்டை இழுத்துட்டு ஃபஸ்ட் லைனோட இன்சைடு ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் குட்டி லாக் ஸ்டிச், செகண்ட் லைன் செயின் ஸ்டிச், அப்புறம் குட்டி லாக் ஸ்டிச். திரும்பவும் ஃபஸ்ட் லைன் வந்துட்டு அதே மாதிரி தான் உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளிப்பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். இந்த ஃபுல் லைன்லையும் இதை ஃபுல் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம இதே மெத்தடில் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கிடையாது, இது நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான். இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் வர்றது தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இதை போட்டால் தான் அழகாக பட்டர்ஃப்ளை வந்து வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் சென்டர்லேருந்து ஆரம்பிப்போம். சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளில எடுத்துட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சஸை ஒரு 4 ஸ்டிச்சஸை வந்து சேர்த்து பிடிச்ச மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு திரும்பவும் அடுத்த 4 ஸ்டிச்சஸ் தள்ளின மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். அடுத்து திரும்பவும் 4 ஸ்டிச்சஸை உள்ளே வச்ச மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் வெளியில் தள்ளின மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சஸ்க்கு 2 செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்ச ஸ்டிச்சஸ்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சஸை 4 த்ரெட்டை சேர்த்து பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த 4 செயின் ஸ்டிச் வந்து வெளியில் தள்ளின மாதிரி போடணும். அதாவது புஷ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். திரும்பவும் அடுத்த 4 ஸ்டிச்சஸ் வந்து சேர்த்து பிடிச்ச மாதிரி ஒரு செயின் போடணும். அப்புறம் வெளியில் தள்ளின மாதிரி ஒரு செயின் போடணும். திரும்பவும் 4 த்ரெட்டை சேர்த்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் புஷ் பண்ண மாதிரி போடணும். திரும்பவும் சேர்த்துட்டு திரும்பவும் செயின் போடணும். இவ்வளோதான். இது ஃபுல்லாக எல்லா லைனுக்கு போட்டுட்டோன்னா இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இதை வந்து கடைசியாக போடுறத நல்லா பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். 4 சேர்த்துட்டு செயின் போடணும், அப்புறம் 4 தள்ளிட்டு செயின் போடணும். அவ்வளோதான். தேங்க்யூ.